இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது தெய்வீக சமாதானம். முதலாவதாக இயேசு சிந்தின இரத்தம் பிதாவுக்கு நம்மை சமீபமாக்குகிறது என்று பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு சிந்தின இரத்தம் நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளுகிறது என்று பார்த்தோம். மூன்றாவதாக நாம் இயேசு சிந்தின இரத்தம் நமக்கு தெய்வீக சமாதானத்தை தருகிறது என்று பார்க்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்தார் அப்படின்னா சமாதானத்தை உண்டாக்கினார். தெய்வீக சமாதானம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுதந்திரம், ஒரு பாக்கியம். நிறைய பேர் பார்த்தோன்னா எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும், பணம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. எப்பவுமே எதை குறித்ததான ஒரு கலக்கமும் பயமும் ஒரு திகிலும் அவங்களை ஆட்கொண்டு இருக்கும். இந்த சமாதானத்தை அருளுகிற இயேசு கிறிஸ்துன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நினச்சிறேன் வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை அபரிதமாக என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். இந்த சமாதானத்தை எங்கே போய் கேட்டால் நமக்கு என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த விதமான உணவுகளோ உடைகளோ ஆடம்பரங்களோ நமக்கு தர முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். அப்பேற்பட்ட சமாதானம் உங்களுக்கு வேணுமா? இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் நமக்கு அதை தர வல்லதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம், ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அவங்களோட சீஷர்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க, பயந்து நடுங்கி எல்லாரும் கைவிட்டுட்டு அங்கங்கே செதறி போயிட்டாங்க. சீஷர்கள்லாம் பயந்து நடுங்கி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒளித்திருக்காங்க. இயேசு அந்த அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க? சமாதானம் சொல்ல. முதல்ல அவங்கள பார்த்து பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க? சமாதானம். உங்களுக்கு என்னது? சமாதானம். நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? முறியடிச்சிட்டேன். சத்ருவை முறியடித்து ஜெயித்து எடுத்துட்டேன். என்னமோ உங்களை ஓவர்டேக் பண்ணி வர்றதுக்கு யாருமே இல்லை. எல்லா வேலையும் நான் இது செய்து விட்டேன். சிலுவையில் நான் உங்களுக்காக எல்லாம் ஆணி அறைந்து எல்லாவற்றையும் சத்ருவை ஜெயித்து ஜெயம் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் சமாதானம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறாரு? சொல்கிறார். இன்றைக்கு உங்களையும் பார்த்து சொல்கிறாரு, இத்தனை நாள் நீங்கள் கலங்கி கொண்டிருந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு விட்டேன். நீங்கள் என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, திகில் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார் தேவன். உங்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்கிறார். நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு இத்தனை வருஷமாக நான் எத்தனையோ விதமான பரீட்சைகள் எழுதியிருக்கேன், ஒரு எக்ஸாம்லேயும் எனக்கு பாஸ் ஆக முடியல, நான் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சிருக்கு ஆனால் என்னால் அது கொடுக்க நான் காசுகளை கொடுத்து எனக்கு அந்த இடத்துக்கு நான் போக முடியல அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. அன்றைக்கி உங்களை பார்த்து தேவன் சொல்கிறாரு, சமாதானம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, உங்களுக்கு சமாதானமுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் ஜெயமாக்கி தருவேன். நீங்கள் எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். சமாதானத்தின் கர்த்தராகி நான் உங்களுடனே இருக்கிறேன், எல்லா காரியங்களும் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சமாதானமாக்கி தருவேன்னு சொல்கிறாங்க ஏசப்பா உங்களை பார்த்து. நீங்கள் நினைக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு சத்துருவாயிட்டாங்க, நான் தனித்திடப்பட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு நான் எல்லாவற்றாராலும் நான் துரத்தப்பட்டு உதறப்பட்டு நான் இருக்கிறேன், தள்ளப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன், எனக்கு இதற்கு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி நினச்சி வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம், நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்களுக்காக சிலுவையில் தம்முடைய முழு இரத்தத்தை சிந்தி உங்களுடைய ஆத்மாவை மீட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து பரலோக பிதாவினிடத்தில் உங்களிடத்தில் ஒப்புரவாக்கி அவர்களுக்கு தூரமாயிருந்த நீங்கள் சமீபமாக்கி பயத்தை புறம்பே தள்ளின இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானத்தை நான் தரேன், உங்களுக்கு நான் ஜெயத்தை தந்து விட்டேன், நீங்கள் விசுவாசமாக நீங்கள் இடத்துல என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் பெற்று விட்டீர்கள்னு சொல்லி என்ன செய்யுங்க? நீங்கள் சோஸ்திரம் செலுத்துங்க, அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கைக்கூடி உங்களுக்கு ஜெயத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ எருசலேமுக்கு முதலாக இயேசு பாலகனாக பிறக்கும்போது தூக்கிட்டு வராங்க. 8 நாளில் என்ன செய்கிறாங்க? தூக்கிட்டு வந்து ஆலயத்தில் தூக்கிட்டு வரும்போது சிமியோன் சொல்கிறாரு,
அவரை கொண்டு வந்த இஸ்ரவேலில் ஆறுதல் வர நான் காத்திருந்தேன், அது இப்பொழுது என்ன செய்து விட்டது, கிடைத்து விட்டது. அப்போ அவர் பாலகனாக இருக்கும்போதே அவரை குறித்து குறிப்பிடப்பட்ட தீர்க்க தரிசனம் பாருங்க. அந்த சிலுவை மரணத்தில் அவர் என்ன செய்றாரு, ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆறுதலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எந்த விதத்திலும் கலக்கமும் இல்லை, சோர்வும் இல்லை, திகிலும் இல்லை. இந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை பார்த்து சொல்கிறாங்க, குடும்ப பிரச்சனையா, வேலையின் உள்ள பிரச்சனைகளா, கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனையா, கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையா, எல்லாவற்றையும் நான் தீர்த்து உங்கள் குடும்பத்தில் நான் சமாதானத்தை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அந்த சமாதானத்தை நமக்கு தரும்போது அது தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக ஆறுதல் எல்லாம் என்ன செய்கிறது, நமக்கு கடந்து வருகிறது. இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என்றென்றைக்கும் இந்த பூமியில் உள்ள வரைக்கும் நான் உங்க கூடவே இருப்பேன், நான் உங்களை கைவிட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன்னு சொல்லி என்ன செய்றாரு, உங்களை பார்த்து சொல்கிறார். பாருங்க, சமாதான குறைச்சலுக்கு காரணம் யாரு தான், சத்ரு தான். இந்த சத்ருவால் வரக்கூடிய எல்லா வல்லமையின் அதிகாரிகளையும் முறித்து சிலுவையின் இரத்தத்தினால் நம்மளை மீட்டு நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு உங்களை பார்த்து சொல்றார், இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் கடையில், உங்கள் வேலையின் ஸ்தலத்தில், உங்கள் பிள்ளைகளின் காரியத்தில், படிப்பு காரியத்தில், திருமண காரியத்தில் கடந்து வரும்போது இத்தனை நாட்கள் இருந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் முறியடித்து தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார், ஜெயத்தை தருகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார், எல்லாவற்றையும் வல்லமே நடத்தி தர. இதில் எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வல்லமா, தேவன் நமக்காக சிந்தின ரத்தம் இப்பேற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது. ஆனால் பாருங்க, கடவுள் அழகாக ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்க, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 48 அதிகாரம் 22 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா, அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது நமக்கு சமாதான குறைச்சல் கண்டிப்பாக வரும். இதை தான் வேதம் சொல்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் போது நமக்கு என்ன செய்யும், சமாதானம் பரலோகத்திலிருந்து என்ன செய்யும், கடந்து வரும். அப்போ துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், வேதத்தை அனுதினம் வாசித்து தியானித்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு என்ன உண்டு, சமாதானம் உண்டு. நம்ம இப்படி எல்லாம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது சமாதானம் நம்மை விட்டு என்ன செய்யப்பட்டுவிடும், எடுபட்டு விடும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து தியானம் பண்ணி அவருடைய இரத்தத்தால் கழுவப்படும் போது நமக்கு சமாதானம் உண்டு. நம்ம ஒரு மிஸ்ஸை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நான் இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரவானா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து நம்ம ஒரு நிமிஷம் நம்மளே நம்ம பார்த்தோன்னா நம்மகிட்ட இருக்கிற குறைபாடுகள்லாம் ஒரு நிமிஷம் அவருடைய பாதத்தில் நமக்கு சொல்லி அறிக்கையிட்டு தேவனுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாய் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் தகப்பனே, சமாதானத்தின் தேவன் தகப்பனே, அப்பா உங்களுடைய சமாதானங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களிடத்தில் தடையாக இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்களை விட்டு நீ அப்புறப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் தகப்பனே சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே. பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்து வந்து தகப்பனே சமாதானத்தின் தேவனாய் தகப்பனே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைச்சலை நீக்கி போட்டு சமாதானத்தை கட்டளையிட்டு தகப்பனை குடும்பத்தை தொழிலை தகப்பனை வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.